Hi guys, and welcome back to Kama Crypto. In channel subscribe பண்ணாம மறக்காம subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான கமெண்ட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம குயிக்கா ஷார்ட்டா ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகே, சோ ரெண்டு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிமிலரான क्वेश्चंस தான் கேட்டிருந்தாங்க. ப்ரோ ஷிபா இனு வந்து பாத்தீங்கன்னா 2 rupees வரைக்கும் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 10 rupees வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்றதா இருக்கும். ஸோ ஆக்சுவலா ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொல்லியிருந்தாரு ப்ரோ 2021ல வந்து பாத்தீங்கன்னா ஷிபா இனு 6 zeros வந்து கில் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான், 6 0 கில் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆல் டைம் ஐயே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோவிட் டைமுக்கு முன்னாடி வந்து ஷிபா இனு வந்து போச்சு. பட் அதுக்கப்புறம் அதனால பவுன்ஸ் ஆக முடியல. நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஷிபா இனுவோட ஆல்மோஸ்ட் அதுக்கு $1 trillion இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து ஒரு பேர்ன் வேலெட்ல போட்டாங்க. மீதி இருக்கிறதே அவங்க பேர்னிங் மெக்கானிசம்ஸ் பேர்ன் கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி லெட் அஸ் கீப் ஒரு 400 million டோக்கன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே, ஒரு ஜஸ்ட் ஒரு கணக்குக்கு. இப்போ இருக்கிற இந்த ஷிபா இனு பிரைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு நீங்க சொல்ற 10 rupeesக்குலாம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட மார்க்கெட் கேபிடலைசேஷனை பீட் பண்ணிடும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ப்ராக்டிக்கலி இன்ஃபீசிபிள் அப்படின்ற ஒரு இது நடக்காது. மேபி 20 years 30 years டவுன் த லைன் யூஎஸ்ஏவோட ஜிடிபில பல மடங்கு ஏறினதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது 10 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அது ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. டவுன் த லைன் மேபி வெரி மச் டவுன் த லைன் இயர்ஸ். பட்னா இப்போ அது கன்சியூம் கிடையாது. ஸோ டெஃபினெட்லி 2 rupees நாட் பாசிபிள். அண்ட் இன்னொரு கேட்டிருந்தாரு ப்ரோ இந்த பெப்பே 2 காயின், பேபி டாஜ், கீஷு இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வாங்குமான்னு அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ பர்சனலாக அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம் கெயின் காயின்ஸ். இது எதுவுமே வந்து டிபெண்டபிளா ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. ஸோ இந்த காயின்ஸ் லோ வேல்யூ இருக்கிறதால நம்ம வந்து அதை வாங்கி நம்ம ப்ராஃபிட் எடுக்கணுமா அப்படின்றது சில பேருக்கு ஜாக்பாட் அடிக்கலாம், சில பேருக்கு வந்து லாஸ்ட்ல தான் நிறைய பேருக்கு முடியும். ஸோ அதில் வந்து நம்ம சேஃபாக இருக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. அது எதுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பை காயின். ஸோ பை காயின் நிறைய பேர் ப்ரோ பை காயின்லாம் ட்ரேடிங்க்கு வந்துருச்சா? நான்லாம் ஒரு சில சார்ட்ல பார்க்குறேன் ப்ரோ ஆல்மோஸ்ட் $50 போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம ஜாக்பாட் அடிச்சிட்டோமா? நம்மகிட்ட வேற 1000 பைஸ் இருக்கு, 1500 பை காயின்ஸ்லாம் இருக்கு. அப்போ நம்ம உண்மையிலே நம்ம இப்போ பணக்காரன் ஆயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து ஜென்ரலாக எனக்கு குவரிஸ்லாம் வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நாங்கள் இதை ஒரு ஓப்பனாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை காயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மெயின் நெட்டில் வந்து லான்ச் ஆகலை. அவங்க வந்து இன்னும் டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்காங்க. அண்ட் இன்னும் அவங்க வந்து அந்த லான்ச்சுக்கு வந்து தயாராகலை. ஆக்சுவலாக December 31, 2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச்சுக்கு தயாராவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இனிஷியலாக அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அவங்களால வந்து அதை அச்சீவ் பண்ண முடியல. இன்னுமே சில ப்ராசஸ்லாம் அவங்க மெயினில் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் கேவைசி பண்ணுறதுலேயே அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கேவைசி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த காயின்ஸ் எல்லாம் அவங்க வந்து மெயின் நெட்டுக்கு மாற்றி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் வந்து இப்போதைக்கு சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்றத அவங்க ஃபைனலாக டிஃபைன் பண்ணணும். ஸோ அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு தே நீட் த கரெக்ட் நம்பர். அந்த நம்பர் தேவை அப்படின்னா இதெல்லாம் இவங்க பண்ணாமல் தான் அந்த நம்பர் கிடைக்கும். ஸோ அதனால வந்து these guys should definitely complete the KYC. அந்த எல்லாரோட யூசர்ஸோட KYC எல்லாம் மேக்ஸிமம் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். புதுசா பண்ணலாம் பரவாயில்ல, பாதி ஸ்டெப் முடிச்சவங்களுக்கு, அதாவது நிறைய காயின் சேர்த்து வச்சிருக்கவங்களுக்கு இது பண்ணா மட்டும்தான் அவங்க லான்ச் பண்ணும்போது மெயின் நெட்ல லான்ச் வரும்போது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு மார்க்கெட்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டாக கொஞ்சம் ஸ்லோடவுன் இருக்கு. அண்ட் இதுக்கான டார்கெட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா Jan 31 சொல்லியிருக்காங்க. ஸோ Jan 31க்குள்ள நீங்கள் பை யூஸராக இருந்தீங்கன்னா கேவைசி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து இது எப்போ ப்ரோ லான்ச் ஆகும் இந்த மெயின் நெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு டெட்லைன் அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ ரெண்டாவது டெட்லைன் தான் வருது. ஸோ இந்த ரெண்டாவது டெட்லைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர்னு சொல்கிறாங்க, விச் இஸ் March 31க்குள்ள. ஸோ March 31க்குள்ள நம்மளுக்கு வந்து இந்த பை காயின் மெயின் நெட்டுக்கு வந்துடும். ப்ரோ மெயின் நெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ட்ரேடிங்க்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டெப் இருக்கு. எல்லாருமே டைரக்டாக கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. மெயின் நெட் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம ட்ரேடிங் வந்தோம் கிடையாது. ட்ரேடிங்ஸ்க்கு அப்ரூவல்ஸ் வாங்கணும். ஸோ அது ஒரு ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப் இருக்கு. மெயின் நெட்னா என்ன அப்படின்னா நீங்க மெயின் நெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க அந்த பை காயின்ஸை வேற பிளாட்ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணலாம் டு ட்ரேட். அதாவது ட்ரேடுன்றது
ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு, நாட் ஆஸ் யுவர் INR ஆர் உங்களோட கரன்சியா மாத்துறதுக்கு கிடையாது எக்ஸ்சேஞ்சில். இது வந்து ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ டோஜுக்கு வந்து என்ன சொல்றாரு, டோஜ் வந்து கொடுத்தா நான் வந்து டெஸ்லா கார் தருவேன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்றாருல. ஸோ பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி நீங்க இந்த காயின்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நிலையான ஈக்குவலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். பை ஈகோ சிஸ்டம்ஸ்ல நீங்க வாங்கினா வாங்கிக்கலாம். மேபி வாட்சா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பொருளா இருக்கலாம், இதெல்லாம் பை. ஸோ அது வந்து வேல்யூ அடிஷனா வந்து வரும் உங்களுக்கு. ஸோ நீங்க பொருள் வாங்கிக்கலாம். பட் நீங்க INR எடுக்கிறீங்க அப்படின்றது அப்போ வராது. அதுக்கு நீங்க ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச் லைசன்ஸ் வாங்கணும். ப்ரோ நான் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்க்குறேன், $50 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்லாம் வந்தோடனே $49 வரைக்கும் போகுதே, அதில் உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பை நெட்வொர்க் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மறுக்கிறாங்க. இது வந்து கிடையாது, இது வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி எக்ஸ்சேஞ்ச்லையுமே எங்கள் காயின்ஸ் வந்து இல்லை. ஸோ அந்த காயின்ஸ் எதுக்குமே நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்றது சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன ப்ரோ இது இந்த இண்டிகேட்டர் காட்டுது அப்படின்னா, இந்த இண்டிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ROI, அதாவது ஆன் தி ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத காட்டுறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச். ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா டம்மி டோக்கன்ஸ்னா பை டோக்கன்ஸ் தான். அது எல்லாமே பாத்தீங்கன்னா பை டோக்கன்ஸ் தான், பட் நாட் த ரியல் பை டோக்கன்ஸ். அது வந்து ஒரு பை அப்படின்ற ஒரு டோக்கன்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் பையோட நியூஸ் பேஸ் பண்ணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பை நியூஸ், பட் தே ஆர் நாட் ஆக்சுவல் பை காயின்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சில் அந்த பையை பார்க்க முடியாது. கரெக்டா 2 பிட்மார்ட்ல இருக்கு உங்களுக்கு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கியூ காயின்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2-3 எக்ஸ்சேஞ்ச்லாம் இருக்கு. அது ரெண்டுமே இந்தியாவில் வந்து இப்போ அந்த வெப்சைட்டே கிடையாது. இந்தியாவில் நீங்கள் அதை யூஸும் பண்ண முடியாது. ஸோ அதில் 2ல தான் வந்து இந்த பை காயின் வந்து இருக்கு, பட் தேர் நாட் ஆக்சுவல் பை காயின்ஸ். ஸோ இப்போதைக்கு வந்து இருக்க ஸ்டேட்மெண்ட் படி பையில் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடல. அண்ட் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி எக்ஸ்சேஞ்சுக்கும் ஆக்சஸ் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, தே வில் லான்ச் தி மெயின் நெட் பை ஃபர்ஸ்ட் குவார்டர். அந்த மெயின் நெட் லான்ச் பண்ண உடனே நீங்கள் வந்து அஃபிஷியலாக பை காயின்ஸை வந்து பை ஈகோ சிஸ்டம் மூலமாக பொருள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் நாட் அஸ் INR. நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா பை கைஸ் ஷுட் கெட் தி அப்ரூவல் ஃப்ரம் ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சஸ். அது நடந்ததுக்கு அப்புறமேட்டு வரும். ஸோ அது நடக்க போகும்போது என்ன வேல்யூல இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த நியூஸ் ஐ ஷேர் வித் கைஸ் டுடே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஸோ தொடர்ந்து கர்மாக்கெட் சேனலில் வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் தி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணாமல் இருந்துடாதீங்க. யூஸ் பண்ணுங்க. நான் நாளைக்கு நம்மளோட கமெண்ட் செக்ஷன் டைமில் வந்து நீங்கள் என்னெல்லாம் queries போஸ்ட் பண்ணிருந்தீங்களோ அதுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.